Hi friends, welcome back to Dana Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்லி ஃபிஷ். இந்த சில்லி ஃபிஷ்க்கு நீங்கள் கொஞ்சம் சதப்பத்துள்ள மீன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மீன் வேணும் எடுத்துக்கங்க. அதில் ஒரு கோட்டிங், கொஞ்சம் சாஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த சைனீஸ் டேஸ்ட்டும் நம்மளுக்கு தேவையான மசாலா, நம்ம இந்தியன் டேஸ்ட் மசாலா சேர்த்துனா இந்தியன் டேஸ்ட்டும் வரும். வாங்க இந்த இண்டோ சைனீஸ் ஃபியூஷன் வச்சு எப்படி ஒரு சில்லி ஃபிஷ் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி ஃபிஷ் செய்ய தேவையான பொருள்: எண்ணெய், பொரிக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும் தேவையான அளவு, பச்சை மிளகா 2 பீஸ் இந்த மாதிரி நறுக்கிக்கங்க, பூண்டு 5 பல் இந்த மாதிரி நறுக்கிக்கங்க, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி நறுக்கிக்கங்க, வெங்காயம் 1 இந்த மாதிரி இதழாக பிரித்து வச்சுக்கிங்க, குடமிளகா 1 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், மீன் 150 கிராம், உங்களுக்கு பிடிச்சமான மீன் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், முட்டை 1, வெள்ளைக்கருவு மட்டும், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். வாங்க இதெல்லாம் வச்சு சில்லி ஃபிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க மீன், அதில் கொஞ்சமாக சோயா சாஸ், கார மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், மைதா, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும், தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் ஊறின பிறகு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துங்க. நான் ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா புது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம வச்சிருக்க வெங்காயம், அப்புறம் குடமிளகா இதெல்லாம் நல்லா வேக விடுங்க. நம்ம வெங்காயமும் குடமிளகா வந்த பிறகு நம்ம வச்சிருக்க சோயா சாஸ், அது கூடவே டொமேட்டோ சாஸ் இதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சோயா சாஸ்லேயே ஏற்கனவே உப்பு இருக்கும். சாஸ் போட்டு 2 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம வச்சிருக்க மீன் இதையும் போட்டு ஒரு கிளறி விடுங்க. இந்த சாஸ் எல்லா மீன் மேலேயும் படுற மாதிரி கிண்டி விடுங்க. அப்படியே அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் போட்டு கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருக்குதுன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.